மச்சான், நான் சொல்றேன்னு கோச்சிக்காத. ரஞ்சிதாவுக்காக உன்னால முடிஞ்ச எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நீ போயிருக்க. ஆனா அவ அவன் வலிக்கு வர மாதிரி தெரியல. இதுக்கு மேலேயும் அவன் வருவான்னு எனக்கு தோணல. அவளுக்காக போராடினதெல்லாம் போதுண்டா. இதுக்கு மேலேயாவது அவளை தலைமுழுக்கிட்டு உன் லைஃப் மூச்சு விட முடியலடா, விட்டுடா ப்ளீஸ்டா. மூச்சு விட முடியல, மூச்சு காத்துலனா செத்துருவல. அப்படிதான்டா எனக்கு ரஞ்சிதாவும். இன்னொரு தடவை ரஞ்சிதாவை மறந்துரு விட்டுருன்னு பேசுன சாவச்சிருண்டா உன்னை. ஏய், என்ன பத்தி என்னடா நினைச்ச? இந்த தீரனை பத்தி என்ன நினைச்ச? இவன் கால் உடஞ்சிருச்சு, இவனால இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது, இவன் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த தீரன் படுக்கையா இருந்தாலும் ரஞ்சிதாவை மட்டும் விட மாட்டேன்டா. ஏன்னா எனக்கு தோத்து பழக்கமே இல்ல, எனக்கு தோக்கவும் பிடிக்காது. நான் ரஞ்சிதா வேணான்னு எப்ப முடிவெடுத்துக்கணும் தெரியுமா? என் கண்ணு முன்னாடியே அருண் அவ கழுத்துல தாலி கண்டால, அப்பவே நான் அவளை மறந்துருக்கணும். அவ அருணோட வாழ ஆரம்பிச்சுட்டான்னு என் மனசை தேத்திட்டு இருந்திருக்கணும். ஆனா நான் அப்படி செய்யல. ஏன்? என்னால கடைசி வரைக்கும் ரஞ்சிதாவை விட முடியாதுடா. அவ அருணோட இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான்டா. அவ எங்க சுத்தினாலும் கடைசியா என்கிட்ட தான் வந்து சேரணும், எனக்கு தான் சொந்தமாகணும். She is mine. இது கடவுள் எழுதின விதி இல்ல, நான் அவளுக்காக எழுதின விதி. அந்த கடவுளே நினைச்சாலும் இத மாத்தி எழுத முடியாது. அவ ஒதுங்கி ஒதுங்கி போனப்பவே அவ வேணும்னு நினைச்சவன்டானா. இப்ப நேருக்கு நேரா நின்னு என்னை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா. உன்னால முடிஞ்சா என்ன ஜெயிச்சு பாருன்னு என்கிட்டே சவால் விடுறா. என் முகத்தரை கிழிச்சு என்ன போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுப்பேன்னு சொல்றா. இப்பதான்டா அவளை அடக்கணும்ன்ற வெறி இன்னும் அதிகமாகுது. ஏன் முன்னாடியே நான் அருணோட வாழ்ந்து காட்டுறேன்னு என்கிட்டயே சபதம் போட்டு போறா. எங்க இருந்தாலும் வாழ்கன்னு அவளுக்கு வாழ்த்து சொல்றியா? ஏய், அவன் நான் பார்த்து வளர்ந்த பொண்ணுடா, என் வீட்டுல வளர்ந்த பொண்ணு. அவளுக்கே இவ்வளவு திமிரும் தென்னாவட்டும் இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கணும்? Do or die. இதாண்ட இந்த தீனனோட பாலிசி. ஒண்ணு நினைச்சதை அடையணும், இல்லையா செத்துடணும். அப்படி சாகிறதுக்கு முன்னாடி நினைச்சதை அடையறதுக்காக போராடிட்டு சாவணும்டா. ரஞ்சிதாக்கும் எனக்கும் நடுவுல நடக்கிற இந்த ஆடுபுலி ஆட்டம் எப்ப முடியும் தெரியுமா? நானும் இல்ல அவளும் சாகரப்ப தாண்டா முடியும். இனிமே அட்வைஸ்ன்ற பேர்ல இந்த மாதிரி கேணத்தனமா ஏதாவது உளறிட்டு இருக்காது. டேய், நீ இந்த விஷயத்துல எவ்வளவு தீவிரமா இருக்கு தெரியும்டா. இதுல இவ்ளோ பிரச்சனை இருக்கு, இவ்ளோ ரிஸ்க் இருக்குன்னு எதுவும் நெகட்டிவா சொல்லாத. அது எல்லாமே தெரிஞ்சுதான் நான் இது உள்ள இறங்கி இருக்கேன். உன்னால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணு, இல்லையா ஏன் சவால்ல எப்படி ஜெயிக்கணும்ன்றது எனக்கு தெரியும். வேற எவன் தயவும் எனக்கு தேவை. டேய் மச்சான், இன்னொரு தடவை இப்படி பேசுறதா இருந்தா என் பக்கமே வராத. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைச்சுக்கோ. டேய் மச்சான் மச்சான் நில்றா. உன் மேல இருக்க அக்கறையில் தாண்டா அப்படிலாம் பேசுனேன். சாரிடா, நீமே இப்படிலாம் பேச மாட்டேன்டா. கிளம்பு, நான் 1 நேரம் தனியா இருக்கணும்.